வெல்கம் டு சிறுமுகை சாஃப்ட் சில்க், அஸ்விகா பியூர் சில்க்ஸ். ஸோ வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மண்டே இன்னைக்கு. ஸோ இவ்வளோ சாரீஸ் வந்து நாங்கள் பார்சல் போட போகிறோம். ஸோ எதுக்காக இந்த டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ போட போகிறோம், நீங்கள் என்கிட்ட எடுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே தமிழ்நாடு புக் பண்ணுறீங்க, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக புக் பண்ணுறீங்க, கனடா வரைக்கும், அதாவது ஆல் ஓவர் கண்ட்ரி வரைக்கும் போகுது. ஸோ நம்ம டீட்டெயில் சொல்லிடுறோம், புக்கிங் எடுத்துடுறோம். தமிழ்நாடுனா 1 or 2 days சொல்லிடுறோம். நம்ம ரீசெலர்ஸ்கிட்டே ஆகட்டும், இல்லை கஸ்டமர்கிட்டே ஆகட்டும், நம்ம சொல்லிட்டு பார்சலை போட்டு ட்ராக்கிங் கொடுத்துட்றோம். 1 or 2 days அப்புறம் நீங்களா திருப்பி கூப்பிட்டு பார்சல் ரிசீவ் ஆகலைன்னு சொன்னா தான் எங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ நாங்கள் கொரியர் சர்வீஸில் பேசி உங்களுக்கு டோர் ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வர முடியும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, ரீசெலர்ஸ் ஆகட்டும், கஸ்டமர்ஸ் ஆகட்டும், டேரெக்டாக என்ன பண்ணிடுறீங்க, கொரியர்ஸை ட்ராக்கிங் கொடுத்துட்டா ட்ராக்கிங்கை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்றீங்க, இல்லைன்னா ட்ராக்கிங்கை வாங்கிட்டு நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் விட்டுறீங்க. நாங்கள் சொன்ன டைமிங் என்ன அப்படின்னா, தமிழ்நாடுனா 1 or 2 days, அதர் ஸ்டேட்னா மேக்ஸிமம் வந்து 3 to 4 days, அதாவது சவுத் ஸ்டேட் சொல்கிறேன். நார்த்னா 5 to 6 days சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேஸுக்குள்ள கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்டாதான் நான் கொரியர் சர்வீஸை புஷ் பண்ணி அவங்க கை கொண்டு போய் சேர வைக்க முடியும். நீங்கள் புக் பண்ணிட்டு பேமெண்ட் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறீங்க, யார் புக் பண்ணாலும் சரி. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நான் சொன்ன டைமிங்க்கு மேலே உங்களுக்கு பார்சல் வரலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். 2 days சொல்கிற இடத்துல தமிழ்நாடுல மேக்ஸிமம் 1 or 2 days தான், அது அவுட்டரில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி. ஸோ 2 daysக்கு மேலே மேக்ஸிமம் 3 days ஆகுது, 3 daysல நமக்கு ரெஸ்பான்ஸ் பார்சலே வரல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாவே நீங்கள் என்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நாங்கள் புஷ் பண்ணி எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும்னு சொல்ல முடியும். ஸோ எதுவுமே சொல்லாமல் 4 days 5 days விட்டு நீங்கள் 1 or 2 days தான் சொன்னீங்க, ஏன் பார்சல் வந்து சேரலை. ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டோட விஷயம், இதில் வந்து நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கொரியர் கூட டைப் வச்சிருக்கோம். ஸோ நான் அந்த டைம்குள்ளே போய் சேரலை அப்படின்னா கொரியர் சர்வீஸ் கிட்ட நம்ம வந்து புஷ் பண்ணலாம். ஸோ அதுதான் எங்களால் பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் பேடாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து, பொருள் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன், அது வந்து சர்வீஸில் தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த டிலே ஆகிறதுக்கே விடாதீங்க. என்ன டேட் சொல்லியிருக்கணும் அந்த டேட்டில் பாருங்கள், அதுலேருந்து 1 day எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வரலைன்னா இங்கே கேட்டிங்கன்னா கொரியர் சர்வீஸை நான் புஷ் பண்ணி உங்களுக்கு டோர் ஸ்டெப் வரைக்கும் நான் கொடுத்துருவேன். ஸோ இது என்னன்னா, சில பேர் 1 saree, சில பேர் 2 saree, சில பேர் 5 saree, இப்படியெல்லாம் பார்சல் புக் பண்ணுறீங்க. ஸோ போய் சேர்ற வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் என்னோடன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிளை நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன டைம்குள்ளே உங்களுக்கு பார்சல் வரலைன்னா அதுலேருந்து 1 day 2 days எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேலே வரலைன்னா நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டால் தான் நான் புஷ் பண்ணி உங்களுக்கு டோர் ஸ்டெப் வரைக்கும் கொண்டு தர முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் எப்போவுமே வந்து நான் சொன்ன டேட்லேருந்து 1 or 2 days கழிச்சு கூட உங்களுக்கு பார்சல் வரலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க, மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் கொடுத்துருவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.